Hi, my people. Welcome to the new episode of my life. Hope you all are doing good. நானும் சூப்பராக இருக்கேன். தருண் ஒரு ஒர்க் விஷயமா ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த வீக்கெண்ட் தனியாக நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. பை த வே தருண் யாருன்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எடுக்கிறப்ப எனக்கு ஒரு 118 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை மென்ஷன் பண்ணி வைக்கலான்னு தோணுச்சு. பிகாஸ் எனக்கு லேட்டராக இந்த வீடியோவை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு இது ஒரு ஹாப்பி மெமரியாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு குட்டி பவர் நேப்க்கு அப்புறம் காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஸோ காஃபி போட்டுட்டு என்னோடய ஃபேவரட் சீரீஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாண்ட்ரி பண்ணி வச்சுருந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு தூங்க போயாச்சு. யூஸ்வலாக எல்லா சண்டேவுமே தருண் இருந்தால் குக் பண்ணிவிட்டு ஷாப்பிங் போயிட்டு ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படி ஜாலியாக போகும். ஸோ இன்றைக்கி நான் மட்டும்தான் தனியாக இருக்க போகிறேன்றதுனால இந்த டேவை நான் வேஸ்ட் பண்ணணும்னு விரும்பலை. பிகாஸ் இந்த மாதிரி டைம் எப்பயாச்சும் தான் கிடைக்கும் நம்மளுக்கு. இன்றைக்கி ஹெட் பாத் பண்ணலான்ற ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ மார்னிங்கே கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் அதுதான் ரொம்ப டைம் எடுக்கும். கிச்சனுமே டீப் க்ளீன் பண்ணி ரொம்பவே நாள் ஆயிடுச்சு. ஒரு 1 மந்த் கிட்ட இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வச்சுட்டு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சனோட விண்டோஸுமே ரொம்பவே க்ரீஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு ஸ்டவ் விண்டோக்கு கீழேயே வைக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸாக்டாக. ஸோ எனக்கு ரொம்பவே க்ரீஸியாக இருக்கும். இது நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன்னா, விம் ஜெல்லில் கொஞ்சமாக தண்ணியோ வினிகரோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி தொடச்சி விட்டுருவேன்.
அதனால வீட்டு வேலை செய்ய கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஆனால் எனக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணுறது வந்து ஒரு தெரப்பி மாதிரி. பிகாஸ் க்ளீன் பண்ண பண்ண எனக்குமே ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் கொடுக்கும். எனக்கு ஏதாச்சும் நான் அப்செட்டாக இருக்கேன்னு தோணுச்சுனாலே நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். கிச்சன் க்ளீனிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீடை கூட்டிட்டு மாப் பண்ணிடலான்ட்டு எடுத்துட்டேன். என்னோடய வீடு வந்துட்டு 3rd ஃப்ளோரில் இருக்கிறதுனால ரொம்பவே டஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் மைக்ரோ டஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் இந்த ஏரியாவில். அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்கவே எனக்கு ஒரு 1:45 கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் போய் நான் குக் பண்ணியே சாப்பிட்ணும். ஸோ குட்டி ஒரு ஸ்நாக் பிரேக் எடுத்துகிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபுட்டுமே வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக இருக்கணும். அண்ட் அதே சேம் டைம் நான் நைட்டுக்கும் வச்சுக்கணுன்னு பிளான் பண்ணியிருந்தேன். பிகாஸ் ஃபுல் டே ஒர்க் பண்ணிவிட்டு நைட்டுமே வந்துட்டு குக் பண்ணணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் வந்துட்டு தக்காளி முட்டை தொக்கு தான் பண்ணியிருந்தேன். அது கூட கொஞ்சமாக ரைஸ் வச்சுக்கிட்டேன். இதில் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் நார்மலாக பண்ணுற மாதிரி தக்காளி தொக்கு பண்ணிவிட்டு அதில் பாயில்டு எக்கை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு தூங்கியாச்சு. ஒரு 5 கிட்ட தான் எழுந்திருப்பேன். எழுந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண கிடச்சா நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளும் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.